அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு. அன்பானவர்களே, மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை நல்கி வரும் கவனகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன். எங்கு பார்த்தாலும் உடம்பு உஷ்ணம்ங்க, ஹீட்டுங்க, பாடி ஹீட்டு. இதனால் என்ன ஆகுதுன்னா, ரத்தம் தூய்மை கெடுகிறது. உடம்பில் உஷ்ணம் ஆயிடுச்சுனாலே தோலில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றன. இந்த உஷ்ணத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு எண்ணெயை நாம் வீட்டிலே தயாரித்து கொள்ளலாம். நாரத்தங்காய் சாறு எடுத்துக்கொள்ளலாம். சிறுகீரையை அரைத்து சாறு எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். குப்பை மேனி இலையை எடுத்து அரைத்து சாறு எடுத்துக்கொள்ளலாம். நாரத்தங்காய் எடுத்து அரைச்சு சாறு எடுத்துக்கலாம். இவற்றோடு கிராம்பு சிறிதும் பட்டை கொஞ்சமும் உள்ளே போட்டு, பால், எல்லா பொருள்களும் என்ன அளவு எடுத்துக்கொள்கிறீர்களோ அதே அளவுக்கு பால், 50 மில்லி என்றால் 50 மில்லி, எல்லா சாரும் 50 மில்லி இருக்கணும். இதை நன்றாக கொதிக்க வைத்து சிம்மிலே ஒரு அரை மணி நேரம் வைத்து, அதை அடுத்த நாள் காலையிலே உச்சி முதல் பாதம் வரை பூசி வந்தால் குளிர்ச்சி, அருமையான குளிர்ச்சி ஏற்படும். இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் எப்படி இறைவன் குளிர்ச்சி அடைகிறாரோ அதை போல, நமக்கு அபிஷேகங்கள் செய்ததைப் போல இது பயன்படும். எவ்வளவு பெரிய உஷ்ணமாக இருந்தாலும், தோளிலே பிப்பு அரிப்பு இருந்தாலும், இந்த உடம்பில் குளிர்ச்சி ஏற்படுகிற போது எல்லாம் பரிபூரணமாக குணமாகும். ஆக எல்லோரும் குளிர்ச்சி தைலத்தை உருவாக்கி பயன்படுத்தி வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக. குளிர்ச்சி தைலம் செய்ய முடியாதவர்கள் கவனகர் கர்ஜனை.comல போய் குளிர்ச்சி தைலம் வேண்டுமென்றால் அது உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அனைவரும் பயன்படுத்தி குளிர்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க, வளர்க, உயர்க. பரிபூரணம், ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள்.